சென்னை வானகரத்தில் அதிமுக சார்பில் நடந்த ஜானகி நூற்றாண்டு விழாவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் வீடியோ வாயிலாக வாழ்த்து தெரிவித்தார். அதில் அதிமுகவின் பிரம்மாஸ்திரம் இரட்டை இலை, அது கிடைப்பதற்கு ஜானகி மிக பெரும் தியாகம் செய்தார். நான் அரசியலுக்கு வருகிறேன் என்று சொன்னபோது நிறைய பேரை சந்தித்தேன். நிறைய பேர் ஆலோசனை சொல்ல வந்தனர். அந்த ஆலோசனைகளை எல்லாம் கேட்டால் அவ்வளவுதான், நிம்மதி உட்பட எல்லாத்தையும் இழந்து விடுவோம். தெரிஞ்சு சொல்றாங்களா தெரியாம சொல்றாங்களா தெரியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும் போது உனக்கு மட்டும் சந்தோஷம் தருமா, அதனால் மற்றவர்களுக்கும் சந்தோஷம் கொடுக்குமா என்று சிந்தித்துப்பார். உனக்கு மட்டும் தான் என்றால் அந்த முடிவை எடுக்க வேண்டாம், மற்றவர்களுக்கும் சந்தோஷம் திருப்தி என்றால் அந்த முடிவை எடு என்று சொல்வார். அந்த மாதிரி ஜானகி யார் ஆலோசனையும் கேட்காமல் அவரே முடிவெடுத்து, இந்த அரசியல் எனக்கு சரிப்பட்டு வராது, உங்களிடம்தான் திறமை இருக்கிறது, தைரியம் பக்குவம் இருக்கிறது, உன்னால் தான் முடியும் என்று கூறி ஜெயலலிதாவிடம் இரட்டை இலையை ஒப்படைக்க முடிவு எடுத்தார். அந்த குணம் பாராட்டத்தக்கது என்று ரஜினி கூறினார். திருச்சி மாவட்டம் ஜீயபுரம் அருகே அந்தநல்லூர் சிவன் கோவில் அருகே காவிரி ஆற்றின் படித்துறையில் கடந்த அக்டோபர் 30 வெடிக்காத நிலையில் ராக்கெட் குண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த இடத்தின் அருகே நேற்று முன்தினம் மீண்டும் ஒரு ராக்கெட் குண்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே திருச்சி அருகே மறைந்திருக்கிறதா ஆயுத குவியல் என்ற கேள்வி எழுந்துள்ளது. மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, சென்னையில் ஸ்ரீராம் கோபாலன் என்ற பொறியாளர் செயல்படுத்தும் பிரகிருத் அறிவகம் நூலக திட்டத்தை பாராட்டி பேசினார். இங்குள்ள 3000 புத்தகங்களை குழந்தைகள் படிப்பதாகவும், இதனுடன் நினைவுத்திறன் பயிற்சி, கதை சொல்லல் பயிற்சி உள்ளிட்ட குழந்தைகள் திறனை வளர்க்கப்படுவதாக பாராட்டினார். இதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய பிரதமர், NCCயில் அதிகமான இளைஞர்கள் இணைய வேண்டும், வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்கு முக்கியம் என தெரிவித்தார். வருத்தம் தெரிவித்து வரக்கூடியவர்களை EPS அதிமுகவில் இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார் என்று மாஜி அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 75வது ஆண்டினை சிறப்பாக கொண்டாடும் வகையில் வரும் 26 காலை 11 மணிக்கு தலைமை செயலகத்தில் அனைத்து துறைகளிலும் ஹைகோர்ட், மாவட்ட கலெக்டர் அலுவலகங்கள் உள்ளிட்ட அனைத்து துறை தலைமை அலுவலகங்கள், அனைத்து சார்நிலை அரசு அலுவலகங்கள், மாநில அரசின் அனைத்து அலுவலகங்கள், தன்னாட்சி அதிகார அமைப்புகள், நிறுவனங்கள், தன்னாட்சி அரசு நிறுவனங்கள், அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையை வாசிக்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். பள்ளி மற்றும் கல்லூரிகளிலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகள் மற்றும் அரசியல் அமைப்பு நெறிமுறைகள் பற்றி பேச்சு போட்டிகள், கருத்தரங்குகள், வினாடி வினா நிகழ்ச்சிகளை நடத்தவும் அரசு ஏற்பாடு செய்துள்ளது. தொழிலதிபர் கௌதம் அதானி மத்திய அரசின் நிறுவனத்திடம் இருந்து சூரிய ஒளி மின்சாரத்தை தயாரித்து வழங்குவதற்கான ஒப்பந்தத்தை பெற்றுள்ளார். அதற்காக இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களின் மின் வாரியங்களுக்கு ஏறத்தாழ 2000 கோடி ரூபாய்க்கும் மேலாக லஞ்சம் கொடுத்து அமெரிக்காவில் முதலீடுகளை திரட்டியது அம்பலமாகியுள்ளது என தெரிவித்துள்ள நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், கௌதம் அதானியை முதல்வர் ஸ்டாலின் ரகசியமாக சந்தித்தது ஏன் என்ற கேள்வி எழுப்பி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதிமுகவை சேர்ந்த திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், நாங்கள் கூட்டணிக்கு அழைத்தால் 20 சீட்டு அல்லது 200 கோடி கேட்கிறார்கள் என்று சொல்கிறார். பேரம் பேசக்கூடிய கூட்டணி எதிர்க்கட்சி கூட்டணி என்று நாகையில் திமுக நிர்வாகி திருமண விழாவில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி விமர்சனம் செய்துள்ளார். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று காலை 11 மணிக்கு பார்லிமெண்ட் வளாகத்தில் உள்ள பிரதான கமிட்டி அறையில் அனைத்து கட்சி கூட்டம் கூடியது. கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் கிரண் ரிஜிஜு, ராஜ்நாத் சிங், எதிர்க்கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். அதில் இன்று துவங்க உள்ள குளிர்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து எதிர்க்கட்சிகளுடன் மத்திய அரசு ஆலோசனை நடத்தியது. பெங்களூருவில் நடந்த கருத்தரங்கில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், 10 ஆண்டுகளில் இந்தியா உலக அளவில் ஒரு பெரிய வீரராக கருதப்படுகிறது. இந்தியாவின் முன்னேற்றம் மற்றும் சாதனைகள் உலக அளவில் கவனம் பெற்றுள்ளது. விமான நிலையங்கள், நெடுஞ்சாலைகள் மற்றும் ரயில்வே ஏதுவாக இருந்தாலும் உலக தரத்தில் கூட தனித்து நிற்கின்றன. உட்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. இந்தியாவின் தொழில்நுட்பம் நிலவின் தெற்கு பகுதியில் சந்திரயான் 3 விண்கலத்தில் தரையிறங்கி சாதனை படைத்தது உள்ளிட்டவை உலக அளவில் இந்தியாவுக்கு மரியாதையை அதிகரிக்க செய்தது. எங்கள் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் நம்மை தனித்து நிற்க வைக்கிறது. பழங்கால கலாச்சாரங்கள் வெற்றிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தியது. பல துறைகள் பல்வேறு சாதனைகளை படைத்தது. ஒவ்வொரு அந்நிய நேரடி முதலீட்டு பேச்சுவார்த்தையிலும் நாங்கள் கடுமையாக சிந்திக்கிறோம். தேசிய பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு உள்ளிட்டவற்றை உருவாக்குவதில் நாங்கள் மிகவும் அக்கறை கொண்டுள்ளோம். இன்று பாரத் பிராண்ட் மிகப்பெரியதாக கருதப்படுகிறது, ஒரு லட்சிய பிராண்டாக பார்க்கப்படுகிறது என்று கூறினார்.